அனைவருக்கும் வணக்கம். லாஜிக்கல் ட்ரேடர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி. நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் ஆல்ங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம 14th மார்க்கெட் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது நமக்கு ப்ரீ இன்டிமேஷனாக நம்ம டெலிகிராமில் போஸ்ட் பண்ண லெவல்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு டார்கெட் எப்பயும் போல என்ட்ரி டார்கெட் இன்ட்ராடே லெவலுக்கான சப்போர்ட் ரெசிஸ்டன்ட் அது மார்க்கெட் எப்படி நடக்கலாம் அப்படிங்கிற வியூஸை நம்மளை போயிட்டு அனலைஸ் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் மே 14 இன்னைக்கு நம்ம இன்டிமேட் பண்ணது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஸ்மால் கேப் அப் அப்படிங்கிற பாசிட்டிவ் சென்டிமெண்ட்டாக இருக்குது அப்படின்றத காட்டியிருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் நம்மளுடைய கால்ஸில் ஃப்ரீ கால்ஸ் 21,100 அப்படிங்கிற கால் ஆப்ஷனில் 140 பை பண்ணி 200 வரைக்கும் டார்கெட் கொடுத்தோம். ஸோ ஈஸியான 60 பாயிண்ட் நம்ம வீடியோஸும் சொல்லியிருக்கோம். 60 பாயிண்ட்டும் 35 40 பாயிண்ட் ஈஸியாக கிடைக்கும். 60 பாயிண்ட் அப்படிங்கிறது கொஞ்சம் ரிஸ்க் எடுத்தா கிடைக்கும் அப்படின்னு நம்ம 40 பாயிண்ட் கொடுத்துருந்தோம். ஆனால் 60 பாயிண்ட் சூப்பராக கிடைச்சிது. டார்கெட் பார்த்தீங்கன்னா 22,280 அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் டார்கெட். அந்த டார்கெட்டுக்கு அப்புறம் மார்க்கெட் கிளியர் ஆயிடுச்சு. ஸோ இதெல்லாம் இன்டிமேட் நம்ம அப்பப்போ கொடுத்துட்டே இருக்கோம். ஸோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா கேப் அப்ல ஓப்பன் அப்படின்னா கேப் அப்ல ஓப்பன் ஆகி சப்போர்ட் லெவல் அப்படிங்கிற 22,100 அப்படிங்கிற சப்போர்ட் எடுத்தது. ஸோ இந்த சப்போர்ட் லெவல் அப்படிங்கிறது ஒரு புல் பேக் லெவல். ஸோ இந்த புல் பேக் லெவலில் சப்போர்ட் எடுக்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ஸோ சப்போர்ட், அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் டார்கெட் ஒரு சின்ன புல் பேக், அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டார்கெட் 22,280 அப்படிங்கிற டார்கெட். அதுக்கப்புறம் மார்க்கெட் ஒரு கீழே ஒரு சின்ன புல் பேக் இருக்கு. நம்ம மார்க்கெட்டை பற்றி நம்ம சொல்லியிருந்தோம், புட் ஆப்ஷனும் கால் ஆப்ஷனுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு. ஸோ இங்கிருந்து ரெசிஸ்டன்ட்லேருந்து டவுனில் வரும்போது புட் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லியிருந்தோம். நம்ம இதை எடுக்கல, ஏன்னா இது கொஞ்சம் வாலட்டிலிட்டி அதிகமாக இருந்ததுனால. ஸோ ட்ரெண்டிங்கான கன்ஃபர்மேஷன் நம்ம பார்த்தது 22,100க்கு மேலே மார்க்கெட் க்ளோசிங் இருக்கும்போதே நமக்கு பையிங்கான ஃபர்ஸ்ட் கன்ஃபர்மேஷன் அப்படின்னா நம்ம சொல்லியிருந்தோம் வீடியோஸில். ப்ரீவியஸ் வீடியோஸில் செக் பண்ணி பாருங்க, உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த லெவலில் நம்ம மறுபடியும் பையிங்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸை பார்க்க ஆரம்பித்தோம். ஸோ அதனால இங்கிருந்து 180 பாயிண்ட்ஸ் மேபி நமக்கு 200 பாயிண்ட்ஸ் வரைக்கும் மேலே போகணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணதும் அது கிடைச்சது. சூப்பரான டார்கெட் நமக்கு. ஸ்ட்ரைக் செலெக்ஷன் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் சூப்பரான ஸ்ட்ரைக் 22,100 அப்படிங்கிறது. 22,100 அப்படிங்கிறதுல 130 220 வரைக்கும் நமக்கான ஆப்ஷன்ஸ் கால்ஸ்ல சூப்பரான டார்கெட் கிடைச்சது. ஸோ இது நடந்து முடிஞ்ச விஷயம். ஓகே, நாளைக்கு என்ட்ரி எப்படி நடக்கலாம், மார்க்கெட் எப்படி நடக்கும், ஒரே நடந்தால் நமக்கு எப்படி சேஃபான பிளானை வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தா, நம்ம ஒரு ப்ரீவியஸ் ஸ்விங் லோ அப்படின்ற மாதிரி இப்போ கரண்ட்ல நம்ம இருக்கக்கூடிய லெவல் அப்படின்னா 22,180. ஸோ இந்த லெவலில் ஒருவேளை ஸ்பிளாட் ஓப்பன் ஆகி சப்போர்ட் எடுத்து மேலே போகும்போது ஹை பிரேக் அவுட் ஆனால், நல்ல முக்கியமான விஷயம், 22,280 அப்படிங்கிற இந்த ஹை பிரேக் அவுட் ஆனால் இந்த லோவர் ஸ்டாப் லாஸை வச்சு கால் எடுத்து அதுக்கப்புறம் இங்கிருந்து 450 அப்படிங்கிற லெவல் வரைக்கும் டார்கெட் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். அதாவது 22,450 வரைக்கும் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஆனால் மார்க்கெட் மேலே போய் ரிஜெக்ட் ஆகி ரிவர்சல் ஆகிடுச்சு அப்படின்னா, ரிவர்சல்ல இந்த லோ பிரேக் அவுட் ஆகும்போது, அதாவது 22,180 அப்படிங்கிற லெவல் பிரேக் அவுட் ஆகி டவுன்ல போகும்போது நம்ம ஒரு 80 பாயிண்ட்ஸ் இங்க பிளான் பண்ணிக்கலாம். புட் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் இங்கிருந்தே புட் ஆப்ஷன் எடுக்கிறோம்னா ரிஸ்கா இருக்கும். ஏன்னா சடனா ரிவர்சல் ஆகிடுமா சொல்லி சிக்ஸாக் பண்ணி சடனா மேலே போறதுக்கு இப்படி வாய்ப்பு இருக்கும். அதனால இங்க புட் ஆப்ஷன் எடுக்க வேண்டாம். இங்க அப்படின்றப்ப மேலே போய் புல் பேக்ல மட்டும்தான் நம்ம என்ட்ரி எடுக்க போறோம். அதனால நம்ம கன்ஃபர்மேஷன்ல எடுக்கலாம். இந்த டீடைல் கன்ஃபர்மேஷனா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம டெலிகிராம்ல பாருங்க, நம்ம அதை போஸ்ட் பண்ணுவோம். கன்ஃபார்மா உங்களுக்கு அது புரியும். ஸோ கேப் டவுன்ல ஓப்பன் ஆகி சப்போர்ட் எடுத்து போனால் நம்ம கால் எடுக்கலாம். ரெசிஸ்டன்ட் டச் பண்ணி கீழே வந்து சப்போர்ட் எடுத்துட்டு மேலே போகும்போது கால் எடுக்கலாம். ஆனா டைரக்டா கேப் டவுன் அப்படிங்கிறது 22,100 அப்படிங்கிற லெவல் ஓப்பன் ஆகும்போது, ஸோ இங்க ஒரு ஸ்விங் லோ சப்போர்ட்டா சூப்பரான சப்போர்ட் லெவல், அந்த லெவல் கண்டிப்பா ஒரு சூப்பரான ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டா ரியாக்ட் ஆகும். அதனால இந்த லெவல் டச் பண்ண உடனே நம்ம காலுக்கு பிளான் பண்றது சேஃபா இருக்கும். இந்த லோ வந்து ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம். அதாவது 22,050 அப்படிங்கிற லோ ஸ்டாப் லாஸ் வச்சுக்கிட்டு கால் ஆப்ஷனை ஹோல்ட் பண்ணலாம். நம்ம மேக்ஸிமம் ஸ்டாப் லாஸ் மேக்ஸிமம் டார்கெட் அப்படிங்கிறது 22,500 அப்படிங்கிற லெவல் வரைக்கும் மேக்ஸிமம் எடுத்து போகலாம் அப்படிங்கிறது நம்மளுடைய டார்கெட். அதாவது எதுனா இந்த வீக்லி எக்ஸ்பைரி வரைக்கும் அப்படிங்கிறது தான் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. ஆல்ரெடி நம்ம ஹோல்டிங்ல தான் இருக்கோம். ஸோ என்ன ஸ்ட்ரைக் என்ன டீடைல்ஸ் அப்படிங்கிறது டெலிகிராம்ல பார்த்து தான் தெரிஞ்சிருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூல டீடைல்ஸ் சொல்லியிருக்கோம். ஸ்ட்ரைக் செலெக்ஷன் அப்படின்னு நம்ம நேற்று சொன்னால் அதே ஸ்ட்ரைக் தான் இப்போ வரைக்கும் எங்களுக்கு சேஞ்சஸ் இல்லை. ஒருவேளை புதுசாக நீங்கள் என்ட்ரி எடுக்கணும் அப்படின்னு நினைச்சுன்னா 22,100 அப்படின்னா 22,000 அப்படிங்கிற கால் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் இந்த என்ட்ரி எடுங்க, சேஃபாக இருக்கும்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல டீடைல்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஒப்பீனியன் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.